பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் நாக் ரிவ்யூ. இப்போ நான் வந்து பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து தேவையானதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அரைப்பட்டை, 4 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ. இப்போ இது எல்லாமே வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து 3 நிமிஷம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதை அரைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தனியாக ஒரு தட்டை போட்டு வச்சுருக்கேன், ஆறட்டும். இப்போது சட்டியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சூடாச்சு. இதில் வந்து 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அடுத்து வந்து முந்திரி போடுறேன். ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போனதும் இதில் வந்து வெங்காயம் போடணும். இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போடுறேன். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகணும். ஆகிறவே நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் ஆகட்டும், அதிலே குக் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறேன். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து சிக்கன் சேர்க்க போகிறேன். 300 கிராம் சிக்கன் வாங்கியிருக்கேன். சிக்கனை வந்து கழுவி இதில் ஆட் பண்ணுறேன். மொத்தம் வந்து 300 கிராம் சிக்கன் இருக்குது. சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கிளறி விட்டுறேன். இதில் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட போகிறேன். உப்பு இதில் போடணும். அந்த ஃபோட்டோ நான் எடுக்கல. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லாக கறியை படுற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கறியை நல்லா கிளறி விட்டேன். இப்போ மூடி வைக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஹீட் ஆகட்டும். 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகி முடிச்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணிலாம் நல்லா விட்டு இருக்குது, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து லைட்டாக கிளறி விட போகிறோம், அடி பிடிக்காத அளவுக்கு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன்.
அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்து இப்போ லைட்டாக கிளறி விட போகிறேன். இது நல்லா வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ அடி பிடிக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சின்னா மசாலா ரொம்ப ஸ்மெல் இதாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருக்குறேன். மசாலாலாம் பாருங்கள் நல்லா கறியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து மூடி போட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. தண்ணியும் நல்லா கொஞ்சம் விட்டுருக்கு. கிளறி விட்டுருக்கேன். ஏன்னா அடி பிடிக்கிறதுனால திருப்பி நல்லா கிளறி விட்றேன். இது வந்து நல்லா டை ரோஸ்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலாலாம் வந்து கறியில் அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு. அடியும் பிடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை மட்டும் மேலே அப்படியே தெளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் வந்து அரைச்சி வச்ச மசாலா பொடியை வந்து போடுறேன். மிளகு, தனியா அதெல்லாம் போட்டு வதக்கணும் பார்த்தீங்களா லோ ஃப்ளேமில். அந்த மசாலாவை அரைச்சி இப்போ இதில் போட்டு திருப்பி நல்லா கிளறி விட்றேன். இந்த மசாலாலாம் வந்து கறியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே பரட்டிகிட்டே இருக்கணும். எல்லா மசாலாவும் இப்போ கறியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். அடுத்து கருவேப்பிலை. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் நல்லா வந்து மசாலா எல்லாமே கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. கறியும் நல்லா குக் ஆகியிருக்கு. மசாலா வந்து சட்டியில் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பரட்டி போட்டு கறியில் வந்து மசாலா நல்லா ஏறுறதுக்காக நல்லா பரட்டி போட்டு எடுத்துவேன். பாருங்கள் கறியும் நல்லா குக் ஆகிருக்கு. மசாலாவும் நல்லா வந்து கறியோட வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஆந்திரா ஸ்டைலு முந்திரி மிளகு கோழி வறுவல். நல்ல காரசாரமாக இருந்தது டேஸ்ட்டு எல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்க்க 2 பேர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஏ ஜெம்மி ஆமி வாங்க.
நாங்க சிக்கன் பண்ணிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாரு புடி எப்படிக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும். என்னாடி மூக்க முட்டை? ஏன் மூக்க மூடி இருக்கா? ஏன்? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? உப்புலாம் எப்படி இருக்கு? உப்பு காரம் நல்லா இருக்கா? உண்மையா நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் காரம் போடணுமா? நல்லா இருக்கா உண்மையிலே? சிக்கன் நல்லா வெந்திருக்கா?